வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நாம பிரவேசிக்கால 3வது பகுதியில் கேட்கப்படக்கூடிய 5 மதிப்பெண்களுக்கான வினா விடையை நாம கேட்க போறோம். இந்த 3வது பகுதியில பாத்தீங்கன்னாப்பா 6 வினா கொடுத்திருப்பாங்க. நீங்க 3 வினாவிற்கான விடை எழுத வேண்டும். நமக்கு மொத்தம் தமிழ்ல 7 பாடம் தான். தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு பாடத்துக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா 6 கேள்வி தான். ஒரு பாடம் மட்டும் அங்கே விடுபட்டு இருக்கும். எந்த பாடத்திலேருந்து கேள்வி வராதுன்னு நமக்கு தெரியாது. அதனால இத்தனை பாடம் தான் படிக்க முடியும்னு நினைச்சிட்டு நாம படிக்க முடியாது இல்லையா? குறைந்தது 4 பாடங்களாவது நீங்க தரவா இருங்க. அப்படின்னாதான் நீங்க 3 கேள்விகளுக்கான விடைகளை எழுத முடியும். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். பராசக்தியை நோக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறும் மந்திரங்கள் யாவை? மந்திரங்கள்னா என்னதுப்பா? நமக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம், நாம கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே அர்ச்சகர்கள் உச்சரிக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளைத்தான் நாம் மந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிதானப்பா? ஆனா அப்படி இல்லை. மந்திரங்கள் என்பது நமது நல்வாழ்விற்காக உச்சரிக்கப்படக்கூடிய புனிதமான ஒலிகள். அந்த ஒலிகள் நம் உடலில் நேர்மறை ஆற்றல்களை மேம்படுத்த உதவும். நேர்மறை ஆற்றல்கள்னா உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில சொல்லணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம உடலுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரத்தை பல வழிகள்ல நாம உச்சரிக்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் அன்னை பராசக்தியே போற்றி. இவ்வாறு ஓம் என்ற அந்த ஒலியின் அளவு சிறியதாக இருக்கும். மாறாக ஓ இவ்வாறு கூட நம்மால் அந்த பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க முடியும். நாம் எந்த அளவிற்கு பிரணவ மந்திரமாகிய ஓம் என்ற ஒலியை உச்சரிக்கும் பொழுது மூச்சு காற்றை உள்வாங்கி வெளிவிடுகின்றோமோ அந்த அளவிற்கு நமது உடலில் மூளையில் உள்ள செல்களில் பல மாற்றங்கள் நிகழும் என்பது உண்மை. இதை நான் சொல்லலைங்க, இது அறிவியல் பூர்வமாக ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரிங்களா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க ஒரு 48 நாள் தொடர்ச்சியா ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். அந்த மாற்றங்களை நம்மால் உணர முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பாரதியார் பராசக்தி தாய்கிட்ட என்ன மந்திரத்தை உச்சரிக்கிறாருன்னு நாம கேட்டுடலாம். நான் விடுதலை பெறுவேன், எனது கட்டுக்கள் அறுபடும். நான் விடுதலை பெறுவேன், என் இச்சைப்படி எப்போதும் நடப்பேன். இப்ப பாரதியார் பராசக்தி கிட்ட என்ன மந்திரம் சொன்னாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் விடுதலை பெறுவேன் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம். அப்பொழுது நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அவர் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? நான் விடுதலை பெறுவேன், என் இச்சைப்படி நடப்பேன். இச்சைனா என்னது? ஆசை, விருப்பம். எனது விருப்பப்படி நான் நடப்பேன். நான் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அங்கே செல்லுவேன். எதை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை படிப்பேன். எத்தனை மொழிகள் கற்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அத்தனை மொழிகளையும் நான் கற்பேன். இந்த மொழியில்தான் நீங்கள் கற்க வேண்டும், இந்த மொழி நீங்கள் கற்க கூடாது என்று யாராவது சொன்னால் நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்று அர்த்தம். குழந்தைகளே, உங்களுக்கு தெரியுமா பாரதியாருக்கு எத்தனை மொழி தெரியும் என்று? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், பிரெஞ்சு, தெலுங்கு, கிட்டத்தட்ட 7 மொழிகள் அவருக்கு தெரியும். அவரை யாரும் நீங்க தமிழை தவிர வேற எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு சொல்லலப்பா. இவ்வளவு மொழிகளை அறிந்த பாரதியார் சொல்லுகின்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. ஆமாப்பா, இப்படி 10-15 மொழிகளை தெரிந்தவர்கள் தான் ஒப்பீடு செய்ய முடியும் எந்த மொழி சிறந்தது என்று. நாம சொல்ல முடியுமா? நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மொழி தான், அது தமிழ் தான். நான் எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும், எந்த மொழியில் பேச வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது என்பதை நான் உணர்வேன், இல்லையா? அடுத்து அவர் சொல்லக்கூடிய மந்திரம் மிகவும் முக்கியமானது. என் இச்சையால், அதாவது எனது ஆசையால், எனது விருப்பத்தால் பிறருக்கு தீங்கு விளையாது, எனக்கும் துன்பம் விளையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா? நன்மைகளே என்னுடைய இச்சைகள், இவற்றை நான் எப்போதும் நிறைவேற்றும்படியாக க்ஷணம் தோறும், க்ஷணம்னா நிமிடம், ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பிராண சக்தி வளர்ந்து கொண்டே வருக. பிராண சக்தினா ஆக்சிஜன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம்னு. ஆக்சிஜன் தானே நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம ஆக்சிஜன் சுவாசித்தால் மட்டும்தான்
உயிர் வாழ முடியும். இப்பொழுதுதான் நாம ஆக்சிஜன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அறிவியல் புத்தகத்துல கூட ஆக்சிஜன்னு ஆங்கிலத்துல உள்ளதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதுறோம். நாங்க படிக்கும் பொழுதெல்லாம் அறிவியல்ல பிராணவாயுன்னு தான் படிப்போம். அந்த காலத்துலலாம் பக்கத்துல எங்கேயாவது உயிர் போயிருச்சுன்னா, இப்ப நம்ம தான் உயிர் போயிருச்சு, டெத் ஆயிருச்சு அப்படி சொல்றோம். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பிராணன் போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணன்னா என்னது? இந்த ஆக்சிஜன். ஆக்சிஜன் அந்த சுவாசிக்கிற காற்று நின்று விட்டது. காற்று நின்று போயிடுச்சுன்னா உடல்ல இயக்கம் இருக்காது இல்லையா? அததான் அந்த காலத்துல பிராணன் அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் நம்ம பாரதியார் அதைத்தான் கேட்கிறார். பிராணசக்தி. பிராணசக்தின்னா என்னது? அப்போ உயிர் சக்தியை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பராசக்தி கிட்ட கேட்கிறாரு. எப்படிப்பட்ட உயிர் சக்தியை கேட்கிறாருன்னு பாருங்க. க்ஷணந்தோறும் எனக்கு பிராணசக்தி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயிரை நான் உன்னிடம் வேண்டுகின்றேன். தலையிலே இடி விழுந்த போதிலும் சேதப்படாத வயிற உயிர் வேண்டும். வயிறத்தை அவ்வளவு ஈஸியா வெட்டவே முடியாது. அதனாலதான் அவர் அப்படி கேட்கிறாரு. வயிற உயிர் வேண்டும். உடலை எளிதாகவும் உறுதி உடையதாகவும் நேர்மை உடையதாகவும் செய்து காக்கின்ற உயிரை கொடுத்தாயே அப்படின்னு நம்ம பாரதியார் பராசக்தி கிட்ட இதை எல்லாமே மந்திரங்களாக வேண்டுகின்றார். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி மந்திரங்களை தினமும் உச்சரித்து பாருங்கள். இந்த மாதிரினா தினமும் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களது பெயரை சொல்லி வணக்கத்தை சொல்லுங்கள். நீ நன்றாக படிப்பாய். விளையாடக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நீ நல்ல ஓடுவ, நல்ல கொக்கோ விளையாடுவ, நல்ல கபடி விளையாடுவ, உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தினமும் உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களால் சாதிக்க முடியும் என்று. அப்படிப்பட்ட மந்திரங்கள் உங்களை வாழ்வில் உயர்த்தும், வாழ்வில் வெற்றி பெறச் செய்யும். அடுத்த வினா, சிட்டுக்குருவியின் உருவ அமைப்பை பாரதியார் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். நம் வீட்டு கூரைகளிலோ அல்லது நம் வீட்டு முற்றங்களிலோ அந்த சிட்டுக்குருவி கூட்டங்களை நாம அடிக்கடி பார்க்கலாம். எந்த ஒரு சிட்டுக்குருவியும் நம்ம தனியா பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 நாளா சேர்ந்து தான் நிற்கும். நாம அதெல்லாம் பாரதியார் வர்ணிக்கிற மாதிரி கவனிச்சிருக்கோமாங்கிறது தெரியல. பாரதியார் எப்படி வர்ணிச்சிருக்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். சிறு தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள வெண்மை கலந்த சாம்பல் நிறத்தால் ஆகிய பட்டு போத்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள் என்று சிட்டுக்குருவியின் உருவ அமைப்பை பாரதியார் வர்ணிக்கின்றார். அடுத்த வினா, பாணர் தலைவன் காலை பண்ணை மாலையில் பாடியதற்கான காரணம் என்ன? அந்த காலத்துல காலையில் மருத பண்ணும், மாலையில் செவ்வழி பண்ணும் வாசிக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனா இந்த பாணர் என்ன பண்றான்னா, காலையில் மருத பண்ணை வாசிக்க ஆரம்பித்தவன் மாலையிலும் அதையே வாசித்து கொண்டிருக்கின்றான். இதை பார்க்குற எல்லாருக்கும் இவன் ஏன் இப்படி வாசிக்கிறான்? காலையிலேயே அதை வாசிச்சு முடிச்சிருக்கணும்ல, மாலையில் செவ்வழி பண்ணை தானே வாசிக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டில் நம்ம செல்ஃபோனை கையில் வச்சு இப்படியே ஒன்றொன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ அம்மா நம்மளை அங்கேருந்து கூப்பிடுவாங்க. நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏமா நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படியே அந்த செல்ஃபோனில் முங்கி போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே? முங்கி போயிட்டியா அப்படின்னா அந்த மூழ்கிறது, ஆழ்ந்து செல்வது, அதை தான் இங்கே தோய்ந்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு விஷயத்துல நம்ம ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா சுற்றி நடப்பது நமக்கு தெரியாது. அந்த கருத்தை தான் இங்கே நம்ம பாணருடைய விஷயத்திலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் காலையில் மருத பண்ணை வாசிக்க ஆரம்பித்தார். இந்த பாணர் மருத பண்ணில் மூழ்கி விட்டார். அதனால் அவருக்கு மாலை வந்ததே தெரியல. அதனால் அவர் செவ்வழி பண்ணை வாசிக்கவில்லை. இதை நம்ம புத்தகத்துல ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க. மாலை முறைப்படி செவ்வழி பண்ணை தான் வாசிக்க வேண்டும். ஆனால் பாணன் உள்ளமும் காதும் இன்னும் மருத பண்ணிலே ஈடுபட்டு இருந்தன. அதிலேயே மூழ்கி போய் இருக்கிறாருங்கிறத சொல்றாங்க. அடுத்த வினா, கொல்லிமலையில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி எழுதுக. கொல்லிமலை சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. மலையில் வாழக்கூடிய மக்கள் இல்லையா, அதனால அவங்களுடைய முக்கியமான தொழில் வேட்டையாடுதல். அவங்க ராத்திரி கூட வேட்டையாட போறாங்க. வேட்டையாடி வந்த பன்றியை விருந்தாக படைப்பதை பெருமையாக கருதுகின்றனர். அவர்கள் தெய்வ பக்தியும்
அன்பு உள்ளமும் எளிய வாழ்க்கையும் கொண்டு இன்பமாக வாழுகின்றனர். அடுத்த வினா, பந்து பிறப்பதற்கு எகிப்தில் வழங்கப்படும் கதை யாது? நன்மையை காக்கின்ற கடவுள் பெயர் ஓசிரிஸ், தீமையை காக்கின்ற கடவுளின் பெயர் செட். இவங்க 2 பேருக்குமே எப்போதும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவுமே நல்லதுன்னா ஒரு பக்கம் இருக்கும், கெட்டது ஒரு பக்கம் இருக்கும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எப்போதுமே பிடிக்காது. அதனால இந்த 2 தெய்வங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 தெய்வங்களுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த 2 தெய்வங்களையும் பின்பற்றுபவர்களுக்கு இடையிலும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? பல காலத்திற்கு பிறகு இந்த சண்டைகள் வழிபாடாக மாற்றப்படுகின்றது. அப்படி மாற்றப்படும் பொழுது மனிதர்களுக்கு பதிலாக பொம்மைகளை வைத்து மோதிக்கொள்ள செய்தனர். அந்த பொம்மைகள் கிழியும் பொழுது தலையை மட்டும் வைத்து தாக்குகின்றனர். ஆகவே உருண்டையாக தோன்றிய அந்த அடிபடும் தலையின் அமைப்பே இக்கால பந்தின் வடிவத்திற்கு காரணம் என்பதே எகிப்தில் வழங்கப்படும் கதையாகும். அடுத்த வினா, மேதை வேதநாயகரின் நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. தமிழில் முதல் நாவல் என போற்றப்படும் பிரதாப முதலியார் சரித்திரம், சர்வ சமய சமரச கீர்த்தனைகள், நீதி நூல், திரு அருள் மாலை, திரு அருள் அந்தாதி, தேவமாதா அந்தாதி முதலியவை மேதை வேதநாயகரின் நூல்கள் ஆகும். அடுத்த வினா, தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட போது மேதை வேதநாயகர் ஆற்றிய தொண்டினை குறிப்பிடுக. வேதநாயகர் ஓய்வு பெற்று மயிலாடுதுறையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வருடம் பெரிய பஞ்சம் ஏற்படுகின்றது. 1876 78 வரைக்கும் அந்த பஞ்சம் மக்களை வாட்டி வதைக்கின்றது. அந்த பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சத்தால் உண்ண உணவின்றி பசியால் மக்கள் வாடினர். இதனால பலரோட உயிரும் போகுது. இதனால் மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இலை தழைகளை கூட தின்று தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளுகின்றனர். இப்படி மக்கள் துன்பப்படுவதை பார்க்கின்ற வேதநாயகர் என்ன செய்யறாரு, பணக்காரங்க பலரையும் சென்று பார்த்து மக்களுக்காக உதவி செய்யுமாறு வேண்டி நிற்கின்றார். அதோடு தன் கைப்பொருள் கொண்டு கஞ்சி தொட்டிகள் பல அமைத்து பசியால் வாடக்கூடிய மக்களுக்கு கஞ்சி வார்த்து பசிப்பிணி மருத்துவராக விளங்கினார். அடுத்த வினா, சொல்வன்மையை பற்றி திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார்? சொல்வன்மை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடும் பொழுது, உலகில் உள்ள பிற நலம் எல்லாவற்றையும் விட இந்த நலம் சிறப்புடையது என்று கூறுகின்றார். சொல்வன்மையை திருவள்ளுவர் நலம் என்று குறிப்பிடுகின்றார். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரையடி நாக்கு 6 அடி மனிதனை வீழ்த்தி விடும் என்று. இந்த பழமொழி நமக்கு எதை உணர்த்துகின்றது? ஒருவருடைய பேச்சின் வலிமையையும் ஆபத்தையும் உணர்த்துகின்றது. இதை வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுறாரு. இது உலகத்தையே தன்வயப்படுத்தி கொள்ளும் பேராற்றல் வாய்ந்தது. அதனாலதான் சொல்வன்மைய நலம் என்று சொல்லுகின்றார். அது மிகவும் பொருத்தமானது. அப்படிதானே? அடுத்த வினா, பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகின்றார். நாம் பேசக்கூடிய பேச்சு நம்முடன் நட்பாக இருப்பவர்கள் விலகி செல்லுமாறு இருக்கக்கூடாது. போதும் அவ கூடலாம் மனுஷன் பேசுவானா, எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு 7:30 கூட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு ஓடி போற மாதிரி இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், நம்முடன் சண்டை போடும் நபர்கள் கூட நாம் எதிரிகளாக நினைக்கலாம், அல்லது அவர்கள் நம்மை எதிரிகளாக நினைக்கலாம். அவங்க கூட நம்ம கூட நட்பு வச்சுக்கிடணும்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்மிடம் பேச்சு திறமை இருக்க வேண்டும். அதே போல் பல நூல்களை கேட்டு அறிந்தவர்களையும் ஈர்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும். தன் பேச்சை முன்பு கேட்டவர்களையும் இதற்கு முன் கேளாதவரையும் தன்வயப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்களேன், நீங்கெல்லாம் ரெட்ஸ் அண்ட் நாலேஜ் சென்டர்ல இந்த வினாவிடைய கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பி விடுவோம். அப்படிதானே? ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரியல, பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இப்ப பாக்குறத கூட நிப்பாட்டிடுவீங்க. அப்போ என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும், உங்களை எல்லாம் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதானே? அதை தான் நம்மளுடைய ஆசிரியர் சொல்லுகின்றார். அடுத்த வினா, அவை அறிந்து பேசுதல் பற்றி சிறு குறிப்பு வருக. அவை அறிந்து பேசுதல் என்பது அந்த அவையில் இருப்பவர்கள் இளைஞரா, முதியவரா, கற்றவரா,
மற்றவரா என்பதை ஆராய்ந்து அவரவர் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். இளைஞர்கள் முன்னிலையில் அரிய கருத்துக்களை கூற நேர்ந்தால் அவற்றை எளிமையாக்கி நகைச்சுவையுடன் கலந்து அவர்கள் உள்ளம் கொள்ளை கொள்ளும் வகையில் நாம் பேச வேண்டும். இதுதான் அவையறிந்து பேசுவதாகும். அடுத்த வினா, தமிழ் தாத்தாவிற்கும் ஹிந்தி பிரச்சார சபைக்கும் உள்ள தொடர்பினை எழுதுக. தமிழ் தாத்தானா யாரு? ஊவேசா. அப்போ ஊவேசா அவர்களுக்கும் ஹிந்தி பிரச்சார சபைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எழுதுங்கன்னு கேட்குறாங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபையின் முதல் மாநாடு 1937 நடைபெறுகின்றது. அந்த காலத்துல ஹிந்தி பிரச்சார சபையின் பெயர் என்னன்னா பாரத பாஷா சாகித்ய பரிஷத்துங்கிறது தான். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்காக காந்தியடிகள் வாராரு. அந்த சபையின் செயலாளராக இருந்த ஹரிஹர சர்மா அவர்களும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் காந்திஜிக்கு வரவேற்புரை கொடுப்பதற்காக ஊவேசா அவர்களை கேட்கிறாங்க. ஊவேசா அவர்களும் அதற்கு சம்மதித்து தமிழ் மொழியின் பழமை, பெருமை, தமிழகத்துக்கும் பிற நாடுகளுக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாம் விளக்கி தம்முடைய வரவேற்புரையில சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற காந்திஜி அவர்களுக்கு ஊவேசா அவர்கள் மேல தனி மரியாதை ஏற்படுகின்றது. இப்ப காந்திஜி என்ன சொல்றாருன்னா, தமிழ் படித்தால் இவரது காலடி நிழலில் இருந்து தமிழ் படிக்க வேண்டும், அதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, அதற்குரிய காலம் கனிந்து வர வேண்டும் என்று காந்திஜியடிகள் சொல்றாங்க. இதுதான் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுக்கும் சபைக்குமான தொடர்பு. அடுத்த வினா, ஊவேசா அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. பெருங்காப்பியங்களுள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த மூன்றினையும் பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். அதேபோல் ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், குறுந்தொகை இந்த சங்ககால நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இது போக ஊவேசா அவர்களின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளார். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் கட்டுரைகள் நான் கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், நல்லுரை கோவை, நினைவு மஞ்சரி இப்படி பல நூல்களாக வெளிவந்துள்ளது. அதே நேரத்துல இவர் ஒருவரே 74 நூல்களை புதுப்பித்திருக்கின்றார். இது போக வேணுவனலிங்க விலாச சிறப்பு, திருக்குடந்தை புராணம், மத்தியார்ச்சுன மான்மியம் இந்த நூல்களையும் இவர் வெளியிட்டுள்ளார். இந்த வினாவிடையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதோட பிரவேசிகாவுக்கான தமிழ் பகுதி முடியுது. இந்த வினாவிடைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வினாவிடைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, சொல்லி பாருங்க, மிக எளிதாக மனதில் பதியும். இதுவரை இந்த காணொளியை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.